ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது திக்கு மான்வாவோட எபிசோட் 50 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் போல தான் மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. நான் அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் எபிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே அந்த கில்டை தான் கட்டுறாங்க. அந்த பொண்ணு நான் அந்த விஷயத்தை தான் யோசிக்கிறான். ஏன்னா எப்பயுமே இந்த மாதிரி விஷயம்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் நடக்காது. ஆமாம், நீ சொல்கிறது எனக்கு புரியுது. ஏன்னா ரீசெண்டாக மெயின் கோஸ்ட் நம்ம பார்த்துருப்போம். மெயின் கோஸ்ட் வந்தாலும் அதை முடிக்கிறதுக்கு எப்படியோ ஒரு 6 வருஷமாச்சு ஆகும். இப்போ அப்படி இல்லை, நம்ம சீக்கிரமா அதை முடிச்சிட்டோம். அதே மாதிரி இருக்கணும் தான் ஹெவன்லி ரிலேத்து கூட நம்ம சண்டை போட்டோம். இதெல்லாம் டக்கு டக்குன்னு முடிஞ்சு போயிடுச்சு. கேம் டெவலப்பரை பத்தி நான் சொன்னா அவங்க எப்பயுமே இதை வச்சு நல்லா காசு பார்க்கணும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ இது நல்லா இழுத்தடிக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு பணம் கிடைக்கும். ஸோ அதனால அவங்க நல்லா இழுத்தடிக்கணும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. ஆனா இங்க அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. என்னன்னா ரொம்ப சீக்கிரமா எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு. இது ரொம்ப ஸ்டேஞ்சா இருக்குல்ல. இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த பிரேவான மாடர்ன் வாரியர் அவனா இருக்குமோ? ஏன்னா அவன் தான் அந்த மெயின் கொஸ்டியை முடிச்சான். எல்லாத்தையுமே பண்றது அவன் தான். அப்படிதான் யோசிக்கிறியா? ஆனா உண்மையை சொன்னா இவங்க பாவம். நான் குரோனோ லைஃபோட டெவலப்பர்ஸோட லைஃபே இப்படி ஆயிடுச்சு அவனால. இப்படி இவங்க பேசும்போது வெளியில ஒரே சத்தமா இருக்கும். அங்க என்னதுரா ஆச்சுன்னு வெளில போய் பார்த்தா வானத்துல இது ஒரு மிகப்பெரிய கண்ணு அப்படி இவங்களை ஊத்து பாக்குது. நம்மளுக்கு பேக்ரவுண்ட்ல ஒரே ஒரு சவுண்ட் ஒண்டி தான் இப்ப கேக்குது. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு புரிஞ்சுது எங்களோட கான்டினென்ட் அது அவ்வளவுதான் முச்சு விட்டாங்கன்னு. நெக்ஸ்ட் சீன்ல லவ் காட்டுறாங்க. லவ் அப்படியே தூங்கின்னு இருப்பாளா. அங்கதான் அவனோட டாயோ இருக்கும். அவளுக்கு இன்னமும் பழைய விஷயம்லாம் ஞாபகம் வருது. அவ சொல்லிருப்பால அந்த விஷயத்த அவ யோசிச்சு பாக்குறா. என்னால எப்படி ஃபீலிங்ஸை வெளிப்படுத்தணும் அது தெரியல நான் எப்படி சொல்றதுன்னு. நான் ரியாலிட்டியா சொன்னா எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். அந்த விஷயத்தெல்லாம் அவ திரும்ப யோசிக்கிறா. ஒரு சைடு அது கிரிஞ்சுன்னு அவளுக்கு தோணுமா. ஒரு கட்டத்துல அப்படியே பெட்டை விட்டும் கீழே விழுறா. ஐயோ, நான் என்ன காரியத்தை பண்ணியிருக்கேன். அதாவது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்கேன். இது என்ன ஒரு கிரிஞ்சுத்தனமா இருக்கு. இதனால அவன் என்ன யோசிச்சிருப்பான். நான் வேற பதிலை கேட்டு தொலைச்சிட்டாங்க. ஓ அப்படியா, நீங்க பண்ணது ஒரு நல்ல விஷயம்தான். அதாவது பார்க்கலாம் இதுக்கப்புறம் அவன் என்ன சொல்றான்னு. நான் நீ சொன்ன பாத்தியா அதை நான் பண்ணி காட்டுறேன். அங்க என்ன சொன்னேன், என்னால என்னோட ஃபீலிங்ஸை ஒழுங்கா வெளிப்படுத்த முடியல. அப்படிதானே ரொம்ப கியூட்டா சொன்னேன். போதும் மேனேஜர், நீங்க நித்துங்க. இந்த மாதிரி இது வேணாம். நீங்க எதுக்கு என்னையே கலாய்க்கிறீங்க? நீங்க இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. என்ன அதுக்குள்ளேயே வா. ஏன்னா 3 வருஷம் கழிச்சு நீ எப்படியோ டேட்டிங் பண்ண போற. அந்த விஷயத்த பத்திலாம் நீ மறந்துட்டியா என்ன? நீ எப்படியோ அதுக்காக வெயிட் பண்ணல. வேற கன்ஃபஸ் பண்ணிட்ட. இப்போ நீயும் அடல்ட் இல்ல. அதனால நீ 3 வருஷம் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். இப்பதான் அவளுக்கு பழைய விஷயம்லாம் ஞாபகம் வருது. இதை பத்திலாம் அவ யோசிச்சு பாக்குறா. நான் பிளான் பண்ணிருக்கேன். அவன் கூட என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. கேம்ல அந்த லூனாக்கு அவன் கிஸ் குத்துட்டான். அதை பார்க்கும்போது எனக்கு இன்னமும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. போதும், இந்த மாதிரி நீ அதே விஷயத்தையே யோசிக்காத. என்னது யோசிக்காதியா? அது எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? ஏன் முன்னாடியே அவ கிஸ் பண்ணிட்டா. அவ பண்ணிட்டு போட்டோம். நீ அதை பத்தி யோசிக்காத. அது வெறுமா கேம்குள்ள நடந்த விஷயம் தான். அது ஏன் நீ இப்படி எடுத்துக்க கூடாது? கேம்ல நீ மத்த பிளேயர்ஸ கொன்னா சின்ன ரியல் லைஃப்ல கொன்ன மாதிரி ஆச்சு இல்லல. அதே மாதிரி தான் கேம்ல கொடுத்த கிஸ்ஸும் இது லிப் டு லிப் எல்லாம் இல்ல. அது பிக்சலால உருவான ஒரு கிஸ் தான். என்னமோ உனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. உன்னால அவனை அடைய முடியும். கரெக்டான டைமுக்கு வெயிட் பண்ணு. அதே மாதிரி விட்டு கொடுக்காத, அழுவாத. ஏன்னா நீ தான் அவனோட ஃபர்ஸ்ட் கிஸ்ஸ அடையணும். நான் கண்டிப்பா நான் அதே மாதிரியே பண்றேன். நான் எதிர்பார்க்கல உங்களுக்கு இந்த அளவுக்கு நிறையவே டேட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்னு. ஆமா இல்லையா பின்ன? ஆனா உண்மையை சொன்னா உங்களுக்கு டேட்டிங் பண்ணதுக்கான எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் இல்ல. இது எல்லாத்தையுமே கூகுள பார்த்து தான் அவங்க சொல்லியிருப்பாங்களே. சரி, ஏதோ ஒன்று. நீ இதுக்கப்புறம் என்ன பண்ண போற? நார்மல் லைஃப் பத்தியே நீ யோசிக்கணும். அதுக்கான பிளான் என்ன இதுக்கப்புறம்? ஏன்னா நீ இப்போ அவன் கூட ஏதாச்சும் ஒன்று பண்ணும்ல. அதனால டாயை போட்டு நீ கேம்குள்ள லாகின் பண்ணி அவன் கூட பேசுறதுக்கு பாரு. கண்டிப்பா மேனேஜர், நான் அதே மாதிரி பண்றேன். ஆனா அதுக்குள்ள யாரோ ஒருத்தங்க பெல் அடிக்கிறாங்க. நல்லா ஊத்து பார்த்தா அது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ தான். ஹீரோவை பார்த்து அவங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அட கேப்டன் லவ், நீங்க உள்ள இருக்கீங்களா? இல்லையா? நான் எதுக்கு இங்க வந்தேன்னா கொஞ்சம் பேசணும் அப்படின்னு தான் வந்தேன். அட இவன் இங்க என்ன பண்ணிருக்கான்? நான் இப்போ என்ன பண்றது? சராங், நீங்க கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி டைம்ல நீங்க கூலா இருக்கணும். உங்களோட நம்பிக்கையை இழக்க கூடாது. இதுதான் உங்க ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு ஸ்டார்ட் அப். அதே மாதிரி இப்போ அவன் உனக்காக கவலைப்படுறான். அதுக்காக தான் இங்க வந்திருக்கான். நம்ம டைம்ல உன்னால முடிஞ்ச ஏகப்பட்ட விஷயத்த நீ அங்க பண்ணணும். எனக்கு புரியுது. எல்லாத்தையுமே நான் போன்ல எழுதி வச்சுக்கிறேன். ஆமா சரங், இதுதான் உனக்கு வாய்ப்பு. உன்னால இப்பதான் அவனை பிடிக்க முடியும். நீங்க எவ்வளவு சொல்லும் போது கண்டிப்பா நான் பண்ணாம இருப்பேனா? இருங்க, நான் டக்குன்னு போகிறேன். அட இரு, எங்க போற நீ என்ன இப்படியேவா போக போற? ஏன்னா நீ வாருக்கு போறதுக்கு சமம். அதனால நீ அப்படியெல்லாம் போக கூடாது. நல்ல ஒரு அழகான ட்ரெஸ்ஸை போட்டு போ. உங்க மெசேஜும் அவனுக்கு வருது. ஹேய், கொஞ்ச நேரம் இருக்க முடியுமா? நான் சீக்கிரமா வந்துடுறேன். நான்
ஆன்சர் பண்ணி 10 நிமிஷம் ஆச்சு, இன்னமும் அவளை காணோம். அங்க திடீர்னு டோர் ஓப்பன் ஆகுது, அங்க யாரோ ஒருத்தங்க வராங்க. இதை பார்த்து அவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். ஏன்னா லவ் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப அழகா இருக்கா. என்ன நம்ம வந்து போகலாமா? கண்டிப்பா. இதுக்கப்புறம் அவங்க கார்ல போவாங்களா? அவங்க 2 பேருக்கும் அப்படி வெக்கமா இருக்கு, அவங்களால பேச கூட முடியல. இதனால அவன் வெதரை பத்தி கேக்குறான். லவ், வெதர் வந்து நல்லா இருக்குல்ல? ஆமா ஆமா, நீ சொல்றது கரெக்ட் தான். ஆனா வெளி உலகத்துல என்னோட ரியல் நேமை வச்சு கூப்பிடலாம்ல, எதுக்கு லவ்னு கூப்பிடுற? அப்படியா? ஆனா இது வரைக்கும் நம்ம அப்படி தானே பேசணும். இல்ல இல்ல, நீ வந்து சராங்கன்னு கூப்பிடு, அதுவே எனக்கு ஓகே தான். சரி, நான் வந்து அதே மாதிரியே பண்றேன். அங்க இப்பதான் லவ்வே அவனோட பேரை சொல்றான். இவனோட பேரு ஜியூவா? ஜியூன்னு அவ கூப்பிடுறா. இது கொஞ்சம் அவளுக்கு வியர்டா இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் வித்தியாசமா இவ அண்டி சில ஜெட்டி போட்ட பையலே அப்படின்னு தான் கூப்பிடுவா. இப்போ என்னன்னா பேர் வச்சு கூப்பிடுறதுனால ஒரு மாதிரி வியர்டா அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. பேச கூட முடியல, அப்படியே திரும்பிக்கிறாங்க. நான் வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணணும், எங்களோட மூடை நான் லைட் ஆக்கணும். எம்குள்ள கூட நாங்க இப்படியே பேசிக்கணும். இங்க வந்து எதுவுமே பண்ண முடியல, எங்களால பேச கூட முடியல. நான் என்ன பண்றது? சரங், நான் வந்து உங்ககிட்ட ஒரு விஷயத்தை கேட்கணும். சொல்லு, என்ன விஷயம்? நீங்க வந்து கேம்குள்ள சொன்னீங்கல்ல, அதாவது என்ன வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு, அது என்ன சீரியஸாவா நீங்க சொன்னீங்க? எதுக்கு இப்படி கேக்குறேன்னா, நீங்க சும்மா சொன்னீங்களா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றதுக்கு தான் கேக்குறேன். இது வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் இல்ல. அதே மாதிரி அது என்ன ஜோக்கா நீங்க பண்ணது? ஜோக்கு தானே? இல்ல, அது வந்து ஜோக் இல்ல, நான் கம்ப்ளீட்டா சீரியஸா சொன்னேன். ஓ அப்படியா? நல்லா அவனோட மைண்ட் இன்னமும் தான் ஒரு மாதிரி ஆகுது. அதே விஷயத்தையே அவன் யோசிக்கிறான். நான் அழுதுறப்பா அழுதுங்கனே சொல்லியிருப்பான் என்ன வந்து ரொம்ப பிடிக்கும்னு. நான் மன்னிச்சிருங்க, அந்த டைம்ல எனக்கு அவளுக்கும் தெரியல என்ன பண்ணுன்னு. கோமாளி மாதிரி ஆக்ட் பண்ணிருப்பேன், அதுக்காக என்ன மன்னிச்சுக்கோங்க. நான் யாரு நம்புவா? இந்த ஃபேமஸான ஐடல் சராங்க அவங்க வந்து என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா இருப்பாங்கன்னு. அட நீ ஏன் இப்படி சொல்ற? கேம்லயும் நீ அதே மாதிரி தான் சொன்ன, இது யாரு நம்புவான்னு. ஆனா கேம்குள்ள நீ வந்து உன்னோட காஸ்டியூமை பாத்தியா? ஒரு ஜெட்டி வெறும் ஒரு ஷால் மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த போட்ட. இந்த மாதிரி விஷயத்த போட்டு சொல்லும் போது ரொம்ப கான்பிடென்டா இருந்த. ஆனா இப்போ வந்து என்ன ஆச்சு? கேம்குள்ள இருக்கிற மாதிரி உன்னால வெளியில இருக்க முடியல. நீ வந்து எதுக்கு ரொம்ப சடனா ஷையா இருக்க? இப்படி இவங்க பேசினே இருக்கும் போது காரை அவன் ஸ்டாப் பண்றான். அங்க சரங்க புரியல. அம்மா, நம்ம வந்து எங்க இருக்கோம்? நான் என்ன யோசிச்சேன்னா, போன வாட்டி எங்க பீச்சுக்கு போனோம்ல, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு நம்ம போக போறோம் அப்படின்னு யோசிச்சேன். அதுவா, நம்ம வந்திருக்கிறது ஒரு லோ காஸ்ட்ல இருக்க ஒரு டிஸ்ட்ரிக்ட் தான். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் இங்க தான் வாழ்ந்தனே. அட அப்பனா இதுதான் உன்னோட வீடா? இதுக்கு முன்னாடி நீ இங்க தான் வாழ்ந்தியா என்ன? நான் என்ன யோசிச்சேன்னா, நான் வாழ்ந்த அந்த அபார்ட்மெண்ட் அதுக்கு எதிர்க்க தான் நீ எப்பயுமே வாழ்ந்த அப்படின்னு யோசிச்சேன். இல்ல அப்படிலாம் இல்ல, ஏன்னா நார்மலா இருக்க என்ன மாதிரி ஒரு பர்சனாலலாம் கண்டிப்பா அவ்வளோ லக்ஸூரியஸா இருக்க ஒரு அபார்ட்மெண்ட்டை வாங்கவே முடியாது. எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கு, நான் வந்து எப்போ ஃபர்ஸ்ட் வந்தனோ நான் உங்களுக்கு கேக்க கொடுக்கலான்னு வந்தேன். அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? முன்னாடி வரைக்கும் நான் வந்து ஒரு சின்ன அபார்ட்மெண்ட்ல தான் வாழ்ந்தேன். அதாவது இதுதான் என்னோட வயசு 21 ஆகுற வரைக்கும் நான் இங்கே தான் வாழ்ந்தேனே. என்ன, நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன அபார்ட்மெண்ட்டுக்குள்ள போலாம்ல, இதுல எதுவும் பிரச்சனை இல்லையே? இல்ல இல்ல, எனக்கு வந்து பிரச்சனை எல்லாம் இல்ல, நம்ம போகலாம். உள்ள போய் அவ உட்கார்றா. அவளுக்கு இன்னமும் ஒரு மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஏன்னா இந்த இடத்துல அவளும் நம்ம ஹீரோ ஒண்டி தான் இருக்கான். இந்த அபார்ட்மெண்ட் இது ரொம்ப குட்டியா இருக்கு. இதை பத்தி அவ யோசிக்கும் போது அங்க ஹீரோ கேக்குறான், ஆமா சரங், நீங்க வந்து ட்ரிங்க குடிக்கிறீங்களா? ஆனா இங்க எதுவுமே இல்ல, நான் வேணா உங்களுக்கு காஃபி போட்டு கொண்டு வருவா? எனக்கு வந்து எது கிடைச்சாலும் ஓகே, நீ கொண்டு வா. இவன் எனக்கு தண்ணி கொடுத்தாலும் நல்லா தான் இருக்கும். இதனால அவன் டேப் வாட்டரை கொடுக்குறான். அதுக்கப்புறம் தான் அவன் எதுக்கு வந்தான் அந்த விஷயத்தையும் அவன் சொல்றான். வந்து இன்னைக்கு எதுக்கு தெரியுமா உங்களை மீட் பண்ண? உங்களுக்கு இந்த இடத்த காட்டணும் தான். ஏன்னா நான் வந்து என்னோட ஸ்டோரியை பத்தி உங்களுக்கு சொல்லணும். நான் ஃபைனலி இப்போ அதுக்கான டைம் வந்திருக்கு. ஃபீலிங்ஸை நான் வந்து என்ன சொல்றது, இது வந்து ஒரு கிரிஞ்சா எனக்கு தெரியுது. தெரியல இந்த மாதிரி என்னால என்னோட ஸ்டோரியை ஒழுங்கா சொல்ல முடியுமான்னு. ஏன்னா என்னோட ஸ்டோரி அந்த அளவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கெல்லாம் இருக்காது. நல்லா உறுதியா சொல்ல முடியும். நீங்களும் அவளுக்கும் கியூரியஸா இருக்க போதில்ல. இல்ல அப்படியெல்லாம் இல்ல, உன்னோட ஸ்டோரிக்காக நான் ரொம்ப ஆவலா வெயிட் பண்றேன். அதனால சொல்லு, நான் வந்து கேக்குறேன். ஏன்னா உன்னை பத்தி எனக்கு அவளுக்கும் தெரியாது. நான் உன்னோட ஸ்டோரியை பத்தி கேட்கணும். அப்படியே அவளோட போனை எடுத்து இந்த விஷயத்தையும் அவ ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றா. நான் வந்து ஹானஸ்டா சொன்னா, எனக்கு வந்து என்னை பத்தி மத்தவங்க கூட பேசுறது அந்த விஷயம் வந்து பிடிக்காது. என்னோட லைஃப் அது வந்து ரொம்ப கஷ்டமா தான் இது வரைக்கும் போச்சு. அதே மாதிரி தான் போச்சு. ஆனா ஸ்டார்லெட்டை மீட் பண்ணக்கு அப்புறம் என்னோட கேமோட வாழ்க்கையும் என்னோட ரியலான வாழ்க்கையும் அப்படியே சேஞ்ச் ஆச்சு. அதே மாதிரி நீங்க கூட வர வழியில கேட்டீங்களே, அதாவது எப்படி உனக்கு வெறும் ஒரு ஜெட்டி போட்டு உன்னால எப்படி அவ்வளோ கான்பிடென்ட்டா இருக்க முடியுது அப்படின்னு கேட்டல. ஆனா பதில் என்ன தெரியுமா? ஏன்னா நான் வந்து ரியல் லைஃப்ல அந்த அளவுக்கு டாலாவும் இல்ல, ஹேண்ட்ஸமாவும் இல்ல. என்னோட கிரேட் அது வந்து அவளுக்கும் நல்லா இருக்காது. நான் ஸ்போர்ட்ஸ்லயும் அந்த அளவுக்கு ஏதோ பெருசா பண்ணல. அதே மாதிரி நான் வாழ்ற அபார்ட்மெண்ட் அது கூட அவளுக்கும் நல்லா இல்ல.
கேம்லயும் அதே மாதிரி தான். கேம்ல நிறையவே ரேங்க் இருக்குமா, அதுலயும் நான் ரொம்ப கீழே இருப்பேன். பிரான்ஸ் ரேங்க்ல தான் இருப்பேனே. என்னோட ஸ்கூல் வாழ்க்கையும் அந்த அளவுக்கு ஒழுங்கா போகல. எல்லாத்துலயுமே டி இல்ல டி அந்த மாதிரி ரேங்கை தான் நான் கொண்டு வருவேன். பேசிக்கலா சொன்னா எல்லா விஷயத்திலயும் ஒரு பாட்டம்ல தான் நான் இருப்பேனே. அதுக்கு காரணம் என்னோட பேரண்ட்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா என்னோட பேரண்ட்ஸ் அவங்க வந்து ஒர்க்குக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு வர்றதுன்னு கேட்டா அது முடியாத காரியம் தான் நான் சொல்லுவேன். அதனால நான் எப்பயுமே என்னோட சின்ன வயசுல தனியா தான் இருந்திருக்கேன். தனியா தான் என்னோட வாழ்க்கையை ஓட்ட ஆரம்பிச்சேன். கொஞ்சம் கொஞ்சம் எங்க அப்பா அம்மா காசை கொடுப்பாங்களா, அதை வச்சு வாழ்றதுக்கு நான் சில பல விஷயத்த பண்ணுவேன். நீ யோசிக்கலாம் இதெல்லாம் ஒரு கஷ்டம், இதை வரை இவன் சொல்ல இருக்கான்னு. இல்ல இதை விடவும் நிறையவே கஷ்டப்படுறவங்க இருக்கலாம். ஆனா என்னோட லைஃப் அது வந்து உண்மையை சொன்னா ரொம்ப போரிங்கா இருக்கும். இல்லையும் ரொம்ப மோசமான விஷயம் என்னன்னா 18 வயசுக்கு மாறினக்கப்புறம் வந்து அடல்ட்டா மாறிட்டேன். அதனால ஃபினான்ஷியலா எங்க அப்பா அம்மா எனக்கு காசு கொடுக்கல. அதனால எனக்கு காசே கிடைக்காம போச்சு. எனக்கு என்ன பண்ணும் தெரியல. நானும் 2ல இருந்து 3 பார்ட் டைம் ஜாப் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் என்னால ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்க முடிஞ்சது. பார்ட் டைம் முடிஞ்சவனே நான் வீட்டுக்கு வருவேன். அந்த டைம்ல தான் அந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி அதை வந்து நான் பார்த்தேன். அதை பார்த்ததுக்கப்புறம் நான் அதை ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லி கொஞ்சோண்டு காசை வச்சு நான் ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் தான் என்னோட வாழ்க்கை அப்படியே மாறி போச்சு. நான் குரோனோ உலகத்துக்கு வந்தேன். ஒரு நோபா, அதாவது ஒரே ஒரு லெவல்ல நான் வந்தேன். அதுக்கப்புறம் தான் என்னோட வாழ்க்கை அது வந்து அப்படியே மாறி போச்சு. இப்போ நான் இங்க நிக்கிறேன். ஸோ இங்கேயே இந்த எபிசோட முடியுது. இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு இன்னமும் என்ன ஆச்சு. இது வரைக்கும் நீங்க லைக் போடலையா, ஒரே ஒரு லைக் போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். இங்க ஒரு 1K லைக் ஆச்சு கொடுத்தாதான் என்னால ஒரு தொடர்ந்து ஒரு நம்பிக்கையோட போட முடியும். இந்த மாதிரி ஒரு 1K ஆளுங்களாச்சும் பாக்குறாங்க அப்படின்னு. ஏன்னா நீங்க நல்லா நோட் பண்ணா வியூஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அடி வாங்குது. லைக் கொடுத்தா இத்தனை பேர் நம்மளுக்கு லாயலா பாக்குறாங்க அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீலிங் ஆச்சு வரும். அதுக்காகயாச்சும் என்னால வீடியோவை தொடர்ந்து போட முடியும். அதுக்காக தான் நான் கேட்கறேன். இது ஏதோ ஒன்று. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.